சர்வேஸ்வரனுடைய கிருபையாலே இன்று தொடங்கி அவகாசத்துக்கு அனுகூலமாக வாரம் ஒரு நாள்களோ 2 நாள்களோ நாம் காலை கருணை ராமானுஷா என்கிற தலைப்பிலே ராமானுஷர் 1000 என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த 1000 வருஷம் கழிந்து இப்ப நாம 1007வது வருஷம் முடிய போகுது. வரக்கூடிய மே மாசம் 12ஆம் தேதி திருவாதிரை 1007வது வருஷம் முடிஞ்சிடும். 1008 தொடங்கிடும். அப்பேற்பட்ட இந்த நன்னாள்ல இந்த எம்பெருமானார் வைபவத்தை முழுமையாக அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில எந்தை ராமானுஜமுனி அடியார்கள் திருமுத்தத்து அந்த கைங்கரிய சபாவில் இருக்கக்கூடிய அடியார்கள் பரம்பினுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அதை முதல்ல அடியனுக்கு கொஞ்சம் எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல. காரின் கருணை ராமானுஜா இக்கடலத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ என்னை உயிர்த்தபின். நான் அல்லலுக்கு உறைவிடமா இருக்கேன், ஞானத்துல ஏழையா இருக்கனே, பாவியேன் பாவியேனே, மூழ்கனேன் மூழ்கனேனே அப்படின்னு தொட்டடி பொடியாழ்வார் சொன்னது போல இந்த நீசனுக்கு உன்னுடைய சரித்திரத்தை அடியேன் எப்படி எடுத்து சொல்றது? ஒரு முடவன் இமாச்சல பர்வதத்துல மேல ஏற ஆசைப்படலாம். ஒரு கையில்லாதவன் கால் இல்லாதவன் பெரிய சமுத்திரம், கிருபா சமுத்திரம், தயைக சிந்தோன்னு சொல்றனே, அப்பேற்பட்ட தயைக்கு பெருங்கடலாக இருக்கக்கூடிய அந்த எதிராசம், ஞானம் என்னும் பெருங்கடல், அன்பென்னும் பெருங்கடல், அப்பேற்பட்ட அந்த பெருங்கடல்ல எப்படி நாம போய் கையும் காலும் இல்லாதவன் எப்படி அதை நீந்த முடியும்? எப்படி ஒரு முடவன் எப்படி அந்த குதிரைக்கு மேல ஏறி பிரயாணம் பண்ண முடியும்? யானைக்கு மேல ஏற முடியுமா? ஆமா, இது ராமானுஜ திவாகரம் ஆச்சு. இது பெரிய சூரியன் ஆச்சு. இந்த ராமானுஜ திவாகரம், இந்த ராமானுஜரே பெரிய கஜத்தை போன்றவனாச்சு. இது ராமானுஜ சிம்மம் ஆச்சு. இப்பேற்பட்ட அந்த உயர்ந்த விஷயத்த இந்த ராமானுஜர் சரித்திரத்தை முழுமையாக சொல்லணும்னு சில பேர் அடியேனை சொன்னா, அடியேன் எப்படி ஒரு முடவன் கொம்பு தேருக்கு ஆசைப்படுவனும் தேனே மலரும் திருப்பாதம் எம்பெருமான் திருவடியை சொன்னார். அப்பேற்பட்ட அந்த திருவடியாகவே இருக்கிறார். நோ நித்தியமச்சுத பதாம்புஜ இப்பருப்ப யா மோகத ஸ்தலிதராணி. வேறு ஒன்றையும் விட்டு அந்த அச்சுதனான அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே இருக்காரு. ஸ்ரீ ரங்கராஜ சரணாம்புஜ ராஜவம்சம். அந்த திருவடியில ஒரு ராஜவம்சத்தை போல ஒரு தெய்வ வண்டாக ஒரு பொன் வண்டாக எம்பெருமானா சுத்தி சுத்தி வருகிறார். அப்பேற்பட்ட தேனே மலரும் திருப்பாதம் இருக்கக்கூடிய இந்த ராமானுஜருடைய திருப்பாதமும் நமக்கு போக்கியம்தானே. இந்த எதிராசன் இன்னர்களுக்கு என்றும் விளக்காகி சதிராக வாழ்ந்திடுவதாம்னு மனவாளவாணியில் மங்களாசாசனம் செய்கிறார். ஆக இந்த எதிராசனுடைய திருவருளுக்கு எல்லோரும் விளக்காக என்ன? எம்பெருமான் பல அவதாரங்களை செய்தான். அவதாரமும் பல பல, ஆபரணங்களும் பல பல. எம்பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள் அநேகமா இருக்கு. அவருடைய ஆயுதங்களும் அநேகமாக இருக்கு. அந்த எம்பெருமானுக்கு உண்டான அவதாரங்களும் பற்பல அவதாரங்கள். அந்த அவதாரங்களை கணக்கிட்டு சொல்லவே முடியாது. இருந்தாலும் வீணோடு ஆமை கேரள் அறிவுடனாய் புண்ணியமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானான்னு ஒரு 10 அவதாரத்தை விசேஷமா சொல்றோம். ஆனா அவருடைய அவதாரங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. அந்த அவதாரங்கள் எல்லாம் ரகசியமாக செய்யப்பட்டவை. அந்த காலத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு 10 அவதாரம், சில அவதாரம், சில நாள்களுக்கு இருந்த அவதாரம், சில அவதாரம், சில வருஷம் ராமாவதாரம் 11,000 வருஷம் இருந்தார் சொல்றார் வால்மீகி. கிருஷ்ணாவதாரம் 100, 120 வருஷம் கணக்கு சொல்றாரு. இந்த கிருஷ்ணாவதாரம் கூட ரகசியமாக வைக்கப்பட்டது. குழந்தை பிறந்தது வடமதுரையில, மதுரையில பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கு அங்க ஒரு சோபனம் சொல்ல முடியல, யாருக்கும் கற்கண்டு கொடுக்க முடியல. அந்த அவதாரம் ரகசியமாவே வைக்கப்பட்டது. கொண்டாட்டம்னா மறுநாள் திருவாய்ப்பாடிக்கு போயிடுது. அங்க கொண்டாடுறதை பார்த்துதான் கம்சனுக்கு இங்க சந்தேகம் வந்தது. ஆக அந்த அவதாரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டன. ஆனால் எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அந்த உடையவர், அந்த எதிராசனுடைய அவதாரமோ 5000 வருஷத்துக்கு முன்னாலேயே கோடிட்டு காட்டப்பட்டது. ஆக கிருதயமான சத்தியகுந்தரே அந்த அவதாரம் கோடிட்டு காட்டப்பட்டது. அந்த அவதாரம்
திரேதாயுகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியாக ஒரு பெருமாளை குறித்து ஒரு விளக்கு ஏத்துற மாதிரி இருந்தது திரேதாயுகத்துல. தாவரயுகத்துல ஒரு பெரிய தீவெட்டி பிடிச்ச மாதிரி. ஆனா கலியுகத்துல அதுவே லட்ச தீபம். திருக்கார்த்திகனுக்கு ஒரு லட்ச விளக்கு ஏத்துறமே. இந்த லட்ச தீபம் கொண்டாடுற மாதிரி அந்த கலியுகத்து இருள போக்கம் அந்த பெரிய தீபம். அந்த எம்பெருமானாருடைய சரித்திரம் அது கிருதயுகத்துல ஆரம்பிச்சது. இந்த கலியுகம் வரைக்கும் அவருடைய அந்த பெரும் புகழ் இன்றும் பேசப்படுகிறது. ஆக அனாதி இல்லாதது அப்பொழுது இந்த லட்சுமிநாதனான இந்த எம்பெருமானுடைய தொடக்கமாக கொண்ட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானதுதான் குரு பரம்பரையும் நாம சொல்றோம். லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு கொண்டாடுறோம். அப்பேற்பட்ட உப்புயர்வற்ற இந்த குரு பரம்பரை இந்த சம்பிரதாயம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க கூறத்தாழ்வான். அங்க அங்க என்ன இருக்கணும்னா ராமானுஜாரிய பரியந்தாம். கூறத்தாழ்வான் அள்ளி செய்ய காலத்துல அஸ்மதாச்சாரிய பரியந்தாலும் சொல்லிட்டு போயிட்டார். இதை எல்லோரும் சேவிக்கணும், எல்லா ஸ்ரீவைஷ்ணவரும் சேவிக்கணும். 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கணும், 10,000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கணும். அதுக்காகத்தான் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு போட்டார். ஆக இந்த சதாச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு தான் இந்த குரு பரம்பரையை ஜபிக்க முடியும். அப்ப என்ன கோடிட்டு காட்டப்பட்டது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல? ஜப்தவியம். நான் என்ன சேவிக்கணும், நான் என்ன ஜபம் பண்ணணும், நான் ஜபம் பண்றதுக்கு ஏதாவது பீஜாட்சரம் இருக்கா, ஏதாவது மந்திரம் இருக்கான்னு கேட்டா பெரியவா. உடனே காட்டி கொடுத்தார் பிள்ளைலோகாச்சாரியார். ஜப்தயிவம் குரு பரம்பரையும் துவயமும். இந்த குரு பரம்பரையை சொல்லு. அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருவன் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி பொங்கவ மகாபூர்ணம் முனிம் யாமுனம் ராமம் பத்ம விலோச்சனம் முனிவரம் நாதம் சடத்வேஷனம் சேனேஷம் ஸ்ரீயமிந்திரா சகச்சரம் நாராயணம் சம்சயே அப்படின்னு ஸ்லோக பரம்பரையை சொல்லு. அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜனான தொடங்கி ஸ்ரீயை நமஹ ஸ்ரீதராய நமகான்னு சொல்லி அந்த குரு பரம்பரையை ஜபம் பண்ணு. இந்த குரு பரம்பரை தான் உனக்கு லட்சணம். ஆக குரு பரம்பரையும் துவயமும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிக்கு ஜப்தவியம், அவன் ஜபிக்க வேண்டிய மந்திரம்னு காமிச்சு கொடுத்தார் பிள்ளைலோகாச்சாரியர். ஆக லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு முதல்ல காமிச்சு கொடுத்தது கூறத்தாழ்வான். ஆக அஸ்மதாச்சாரிய பரியந்தாங்கிறா இந்த இடத்துல ராமானுஜாரிய பரியந்தாம்னு வச்சுக்கணும். அப்பேற்பட்ட அந்த குரு பரம்பரை, இந்த குரு பரம்பரை ஆரம்பிச்சு கலியுகம் தொடங்கி நம்மாழ்வார் காலம் தொட்டுதான் பிரபன்னஜர கூடஸ்தராக இந்த குரு பரம்பரை ஆரம்பிச்சது. சரி, இந்த குரு பரம்பரையில எப்படி பெரிய பெருமாள் வந்து சேர்ந்தார் அப்படின்னு கேட்டா, இந்த குரு பரம்பரையில அன்பை ஈச்சி இருக்கிறது தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஸ்வரூபம்னு காமிச்சு. நேற்றுக்கு ஸ்வரூபம் நிறைய பார்த்தோம். உங்களுக்கு என்ன ஸ்வரூபம்னு கேட்டா அடியன் ராமானுஜதாசன், அதுதான் நமக்கு ஸ்வரூபம். அது என்னன்னு கேட்டா இந்த குரு பரம்பரையில அன்வயிக்கிறது. ஆக இந்த சேதனனுக்கு பகவத் சேஷத்துவம் வேணும் அப்படின்னா அவன் குரு பரம்பரையில அன்வயிக்கணும். குரு பரம்பரையில யார் அன்வயிக்கிறையோ அவ அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு நாளும் அந்த சேஷியான நாராயணனுக்கு சேஷனாக இருக்க முடியாது. சரி, அப்ப அந்த சேஷியான அந்த நாராயணனுக்கு என்ன ஸ்வரூபம்? அவனும் இந்த குரு பரம்பரையில முதல் ஆச்சாரியனா இருக்கணும். பெரிய பெருமான் தான் முதல் ஆச்சாரியன், அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும். ஆகையிலே குரு பரம்பரையிலே அன்வயித்து ஸ்ரீ கீதையும் அபய பிரதானமும் அள்ளி செய்தது அப்படின்னு காட்டுறார். ஆக அப்பேற்பட்ட அந்த குரு பரம்பரை ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை அது இன்னைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு வந்திருக்கு அப்படின்னா அது எம்பெருமானாருடைய மிகப்பெரிய கைங்கரியம். ஆக அவர் அவதரித்து இது 1007வது வருஷம். அந்த 1007வது வருஷத்திலையும் இன்னும் நாம அடியேன் ராமானுஜதாசன் சொல்றோம்னா அவர் பண்ண கைங்கரியத்தோட மகத்துவம் என்ன, அவர் பண்ண அந்த கைங்கரியத்தோட மிகப்பெரிய விசேஷம் என்ன, அது எவ்வளவோ நூல்கள்ல
நமக்கு கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க. பூமண்ணுமாறு பொருந்திய மார்பன் புகழ்மடிந்த பாமண்ணுமாறு அடிபணிந்து இருந்தவன் வல்கனையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணார விந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களில் ஆரம்பிச்சார் திருவரங்கத்து அமுதனார். காரை கருணை ராமானுசன், குணந்துகள் கொண்டல் ராமானுசன், நல்லார் பருவம் ராமானுசன், திக்குத்த கீர்த்தி ராமானுசன், இப்படி அமுதனார் போற்றி போற்றி பரவியிருக்கார் அந்த எம்பெருமானாரை பற்றி. ஆக தத்துவதர்சிகள், வேதாந்த வித்தகர்கள், வடமொழி விற்பன்னர்கள், பண்டிதர்கள், தந்தமிழ் சான்றோர்கள், இலக்கிய மேதைகள், பொது உடைமைவாதிகள், சமய நீதி, சமநீதி, சமுதாய நீதி புரட்சியாளர்கள், தமிழ் பற்றாளர்கள், புதுமை கவிஞர்கள் அந்த எம்பெருமானாரை பற்றி பேசாதவாறே கிடையாது. இப்படி அந்த உடையவனுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. பெருமள ராமானுஜர்னு சொல்லிட்டு எதிராஜ சப்ததி படிச்சா போறோம், எதிராஜ சப்ததி படிச்சா போறோம். இப்படி இந்த சமுதாயத்தில் உள்ள பல வகை பிரிவினர்களுக்கும் பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு தத்துவமாக, ஒரு அனுபவமாக, ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொருளாக, ஒரு மகானாக, ஒரு நல்ல மாபெரும் மனிதர்கள் மாணிக்கமாக, மேதையாக காட்சியளித்தவர் தான் பகவத் ராமானுஜர். இதை பத்தி விவேகானந்தர் குறிப்பிடுறார். although Adishankara was great by intellect, yet Ramanuja's heart and compassion were as wide as the universe. இவர் ஜெகதாச்சாரியர், உலகம் முழுக்க வாழ வந்த ராமானுஜன் அப்படின்னு அவர் கொண்டாடுறாங்க. இந்த ராமானுஜன் ஆக எல்லா சொசைட்டிக்கும், எல்லா சமுதாயத்துக்கும் திருக்கோயில ஒரு பங்களிப்பு வேணும். எல்லோரும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவங்கிற அந்த மிகப்பெரிய அந்த வெண்கொற்றை குடக்கீழ எல்லாரும் இருக்கணும். அவாவாருக்கு கர்மம், குணம், விபாகம் இத மூணையும் பிரிச்சு எல்லோருக்கும் கைங்கரியத்தை கொடுத்து இந்த யூனிவர்சலுக்கே அனைத்துலகம் வாழ பிறந்த ராமானுஜனாக திகழ்ந்தார். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜனை பத்தி பல்வேறு செய்திகளை சொல்லக்கூடிய பலவிதமான கிரந்தங்கள் நிறைய. அதுல முக்கியமானது முதல்ல எம்பெருமானாரை பத்தி வடுக நம்பி அப்படின்னு ஒரு ஆச்சாரியர், அவர்தான் எதிராஜ வைபவம்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சார். அந்த வடுக நம்பிக்கு ஆந்திர பூர்ணர் பேர். இது ஸ்லோக ரூபத்துல இருக்கு. 114 ஸ்லோகம் கொண்ட அந்த எதிராஜ வைபவம் நாம அதை பார்க்க போறோம். அதையும் நாம் அனுபவிக்க போறோம். அந்த எதிராஜ வைபவத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்து நாம அனுபவிக்கலாம். அதற்கு மேலாக உடையவர் காலத்திலேயே ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு திருவரங்கத்து அமுதனார்னு பேரு. அவர் கூறத்தாழ்வான் சிஷ்யர். இப்படி எம்பெருமானாருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய ஞானாதிக்கம் என்ன, அவருடைய அற்புதமான நல்ல தூய அகத்தூய்மை, புறை தூய்மை கொண்ட மிகப்பெரிய வள்ளல், ஞானத்திலும் அறிவிலும் மிகப்பெரிய சிறந்தவர். அந்த பக்கத்திலிருந்து பார்த்தா அந்த திருவரங்கத்து அமுதனார் செய்ததுதான் 108 பாசுரங்களை கொண்ட ராமானுஜன் நூத்தந்தார். அதற்கு பிரபன்ன காயத்ரி, பிரபன்ன சாவித்ரி. அதுவும் இந்த எம்பெருமானாருடைய சரித்திரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது. இந்த தசாவதாரத்துல பூர்வாச்சாரியார்கள்ட்ட எவ்வளவு பக்தி இருந்தது, இந்த ஸ்ரீராமாயணம் முதலான கிரந்தங்கள்ல அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்தது, அந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு இந்த ராமாயண சூத்திரந்தாதி மூலியமா எம்பெருமானாருடைய புகழ் வெளியிடப்படுகிறது. அந்த அமுதனாரையும் வடுகநம்பியையும் போல இந்த ராமானுஜர் காலத்திலே வாழ்ந்தவர் தான் கருட வாகன பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மகா வித்வான், அவர் வைத்திய சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர். அந்த கருட வாகன பண்டிதரை கொண்டுதான் எம்பெருமானார் திருவரங்கத்துல நிர்வாகம் நடத்தி கொண்டு வருகின்ற காலத்திலே ஒரு மிகப்பெரிய வியாதி வந்தது. இந்த கொரோனா மாதிரி ஒரு வியாதி. அந்த கருட வாகன பண்டிதரை கொண்டு மருந்து காய்ச்சி அத தன்வந்தரி சந்நிதிக்கு அங்க வச்சு மருந்து காய்ச்சி அதை நேரம் பெரிய பெருமாளுக்கு கொண்டு அதை காமிச்சு அப்புறம் அந்த ஊர் எல்லோருக்கும் கொடுத்து அந்த வியாதியை சரி பண்ணினார்னு இந்த கருடவாகன பண்டிதர் வாழ்ந்த காலத்து சரித்திரம். அப்பேற்பட்ட அந்த கருடவாகன பண்டிதர் தான் திவ்ய சூழி சரிதம் அப்படிங்கிற சரித்திரத்துல இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தொடக்கமா
ராமானுஷன் வரைக்கும் அவர் அந்த சரித்திரத்தை, அதுவும் ஒரு காவிய ரீதியில இருக்கும். அதுவும் வடமொழியில் அமைஞ்சதுதான், சம்ஸ்கிருத ஸ்லோகம் தான். அது ஒரு காவியம் போல இருக்கும் அந்த ஏடவாகனர் பண்டிதர் இயற்றியது. அதற்கு மேலாக நம்பெல்லியோட சிஷ்யர் பின்பழகிய பெருமாள்ஜியர், இன்னைக்கு வார்த்தாமாலை தொகுத்து கொடுத்தாரே, அந்த பின்பழகிய பெருமாள்ஜியர் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். அதுல இந்த ஆழ்வார்கள் சரித்திரத்தோட சேர்ந்து எம்பெருமானார் சரித்திரம் முழுக்க அவரும் நமக்கு ஒரு உரைநடையா ஒரு மணிப்பிரவாளத்துல அமைஞ்சது, தமிழ்ல அமைஞ்சது. சம்ஸ்கிருத ஸ்லோகமும் சம்ஸ்கிருத சப்தமும் சேர்ந்து இருக்கும். அப்பேற்பட்ட அந்த உரைநடையை கருவி நமக்கு ஒரு நூலை எழுதி கொடுத்தார். அதுக்காக அந்த திவ்ய சூரி சரிதத்தை தேடவாகனர் பண்டிதர் இயற்றிய அந்த திவ்ய சூரி சரிதத்தை தழுவி அந்த நூல் அதற்கு 6000 படி குரு பரம்பரா பிரபாவம். அதற்கப்புறம் இந்த வடுகநம்பியோட திருவம்சத்துல வந்த அனந்தாச்சாரியன் அவர் பிரபன்னாமிரதம்ங்கிறது ஒரு கிரந்தத்தை ஏற்றிருக்கார். பிரபன்னாமிரதம் பேர். அந்த பிரபன்னாமிரதம் முழுக்க வடமொழி செய்யுளா இருக்கும். அதுல எம்பெருமானார் சரித்திரம். நாம இந்த கிரந்தத்தெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்க போட முடியும். முழுக்க நம்ம எம்பெருமானார் சரித்திரத்தை பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கேன். கிருதயுகம் தொட்டு திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபர யுகம், அவருடைய அவதார விசேஷம் என்ன, அந்த அவதாரம் எங்க முடிவு செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் அந்த அவதாரத்தை வெளியிட்டு யாரு, அந்த சரித்திரம் தொடங்கி நாமளும் ஒவ்வொன்றா முழுக்க காரையும் கருணை ராமானுஷர் ஆயிரம்னு நாமளும் முழுக்க அனுபவிக்க போறோம். இந்த பிரபன்னாமிரத கிரந்தங்கள்லாம் இருக்கு. புத்தூர் சுவாமி அற்புதமான அர்த்த விசேஷங்கள்லாம் எழுதி வச்சிருக்கார். நாம எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் புரியும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எளிமையா புரியக்கூடிய அளவுக்கு அடியேன் எவ்வளவு முடியுமோ அவர் எளிமையா சொல்றேன். அதற்கப்புறம் பெரிய திருமூடி அடைவேன்னு சொல்லக்கூடியவர். இது சீனிவாசாச்சாரியர் ஒருத்தர் எழுதியிருக்கார். கோயில் கந்தாடை அண்ணன் வம்சத்தை சார்ந்தவர், மணவாளவனுடைய சிஷியரா இருந்தவர். அது பெரிய திருமூடி அடைவுன்னு வேறு. அது இந்த குரு பரம்பரை 6000 படிக்கு பின்னாலேயே பப்ளிஷ் ஆயிருக்கு. அதோட சேர்த்தார் போல வெளியிட்டார் புத்தூர் சுவாமி. அந்த பெரிய திருமூடி அடைவிலையும் எம்பெருமானார் காலத்துல வாழ்ந்த சிஷியர்கள் யார், எம்பெருமானார் நியமிச்ச அந்த 24 சிம்மாசனாதிபதிகள் யார் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கார். அந்த நூலுக்கு பெரிய திருமுடி அடைவு அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சுவாமி நிகமாந்த மகாதேசி எதிராக சப்ததின்னு சொல்லி ஒரு 70 ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமானுடைய திவ்ய ரூபம் என்ன, அவருடைய திவ்ய குணம் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 70 ஸ்லோகத்துல அற்புதமா சாதிச்சிருக்க. அதுல சில முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து நாம அனுபவிக்கிறோம். அதற்கு அப்புறம்தான் எதிராஜ விம்சதி அப்படிங்கிற ஒரு பிரபந்தம். இது மணவாள அருளிச்சியில பிரபந்தம். 20 ஸ்லோகம் தான். ஆனா இதற்கு பிள்ளிலோகாட்சி வியாக்கியானம் இருக்கு, தொட்டையாச்சார் அவருடைய வியாக்கியானம் இருக்கு, திருமணிசை அண்ணா அப்பையங்கார் அன்பனம் இருக்கு. நாம இதையும் சேர்த்துத்தான் அனுபவிப்போம். எதிராக விம்சதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதற்கு மேலாக சம்ஸ்கிருதத்துல ஒரு காவிய ரீதியில ஒரு சம்புன்னு சொன்னா கத்தியமும் பத்தியமும் சேர்ந்து வரும், செய்யுளாவும் இருக்கும், உரைநடையாக இருக்கும். இதுக்கு ஸ்ரீ ராமானுஜ சம்பு. இத கிபி 1620 வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார்னே ஒருத்தர். அவர் பண்ணிவிட்டார் ஸ்ரீ ராமானுஜ சம்புன்னு பேரு. இந்த புஸ்தகத்துக்கு கன்னடத்துல அணியணும், அனுவாதம் இருக்கும். கன்னடத்துல அனுவாதம் கிடைச்சா அரியன் அந்த கன்னடத்துல வாசிச்சுட்டு அந்த சில முக்கியமான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் திரும்ப வாட்சிய வரதன் ஒருத்தர் இருந்தார், நடாது நம்மால் அந்த 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 வம்சத்துல வந்தவர். அவர் எதிராஜ விஜயம்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம். இது ஒரு நாடக ரீதியா, இது ஒரு சம்ஸ்கிருத நாடகம். அதோட தமிழாக்கமும் வந்திருக்கு. அதுக்கு எதிராஜ விஜயம்னு பேர். அப்புறம் இந்த குரு பரம்பரை அப்படிங்கிற தலைப்புல சடகோபதாசர் இயற்றிய அரிசமய தீபம்னு பேர்.
அது ஒரு தமிழ் நூல். அதுல எம்பெருமானாரை பத்தி பல செய்திகள். அப்புறம் வடிவழகிய நம்பிதாசன் அவர் குரு பரம்பரை எழுதியிருக்கார். அந்த குரு அது எல்லாமே தமிழ் செய்யுள் ரூபத்துல இருக்கு. அதுக்கு அர்த்தமும் கிடைச்சிருக்கு. அதுல சில முக்கியமான செயல் எடுத்து நாம அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் பரமயோகி விலாசம் ஒரு கிரந்தம். அதுல எம்பெருமானார ஒரு யோகியாவே பார்க்கலாம். அதான் அது ஒரு அற்புதமான கிரந்தம். அதற்கு அடுத்தாப்புல ராமானுஜ சரிதைன்னு சொல்லி சீதாராமதாசன் ஏற்றிருந்தார் எம்பெருமானுடைய சரித்திரத்தை. அதுவும் இருக்கு. அப்புறம் குரு பரம்பரை புராணம்னு கோடியாளன் வங்கிபுரம் சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி அவர் ஒரு திவ்ய சூரி சரிதம் இயற்றியிருக்கார். இப்படி பல்வேறு அப்புறம் பிள்ளிலோகஞ்சியர் ராமானுஜாரிய திவ்ய சரிதைன்னு சொல்லி ஒரு மணிப்பிரவாள கிரந்தம். ரொம்ப அற்புதமான கிரந்தம் அது. எம்பெருமானார் அவதாரம் தொடங்கி அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல அவருடைய கடைசி காலத்துல அந்த விக்கிரகம் பிரதிஷ்டையாச்சு. அந்த 120 வருஷம் முழுமையா அந்த சரித்திரத்தை அன்னன்னைக்கு எம்பெருமான் உடையவருடன் ஒரு நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி அற்புதமான அந்த அந்த கிரந்தத்துக்கு பேரு ராமானுஜாரிய திவ்ய சரிதைன்னு ஒரு பெரிய கிரந்தம். அதை இப்பதான் தெலுங்குலேருந்து மணிப்பிரவாளத்துக்கு எழுதியிருக்கோம். அதுல நிறைய பிரமாண ஸ்லோகங்கள் இருக்கு. அது இன்னும் அது பழைய எடிஷன் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல உள்ள பிரமாணங்கள்லாம் தெலுங்கு எழுத்துலயே இருக்கும். இப்ப அதெல்லாம் தமிழ் படிச்சிருப்போம். சில இதுக்கு அதுக்கு பிரமாணத்துக்கு அர்த்தம்லாம் எழுதி வச்சிருப்போம். அது இந்த சரியான முறையில் பப்ளிஷ் ஆகும். இந்த ராமானுஜாரிய திவ்ய சரிதை அந்த அந்த புஸ்தகமும் அடியேன் வச்சிருக்கேன். அதையும் நாம சில குறிப்புகள் எடுத்து அதையும் சேர்த்து அனுபவிக்கலாம். இந்த ராமானுஜாரிய திவ்ய சரிதையில பல விஷயங்கள் ரொம்ப புதுமையா இருக்கும். சில விஷயங்கள் எம்பெருமானாருக்கும் இந்த நூல் வெளிவந்தது சமயத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் பிள்ளைலோகஞ்சியர் தான் இதீந்திர பிரபாவம் பண்ணார். அவர் தான் பன்னீராயிரப்படி குரு பரம்பரை பிரபாவம் பண்ணி கொடுத்தார். இந்த பன்னீராயிரப்படி குரு பரம்பரை பிரபாவத்தையும் இந்த எம்பெருமானாரை பற்றிய பல நிகழ்ச்சிகள் பல செய்திகள் முழுக்க வருகிறது. ஆக ராமானுஜாரிய திவ்ய சரிதை என்ன, பன்னீராயிரப்படி குரு பரம்பரை அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதற்கப்புறம் எம்பெருமானாரை பற்றி நாராயண திடீபன் வந்த வியாக்கியானங்கள்ல பல இடங்கள்ல வருது. ராமானுஜன் பண்ணிய பீதிக நிர்வாகம் என்ன, அவரை பற்றின செய்திகள் எல்லாத்தையும் அப்பப்ப சேர்த்து சேர்த்து சில இடங்கள் நாம் அனுபவிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் உடையவருடன் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு நாம வச்சுப்போம். அந்த சமயத்துல எல்லாரும் சேர்ந்துதான் அதை அனுபவிக்கணும். இவ்வளவு கிரந்தங்கள் இருக்கு. அவர் பண்ண கிரந்தங்கள் 9 கிரந்தங்கள். அதுக்கு உண்டான வியாக்கியானங்கள் புறப்பட வியாக்கியானங்கள் இருக்கு. அவரை பற்றிய துதிநூல்கள் இன்னும் நிறைய இருக்கு. அவரை பத்தின முக்தக ஸ்லோகங்களும் நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வழியா நாம அந்த எம்பெருமானாருங்கிற அந்த மிகப்பெரிய அந்த சமுதிரத்துல அந்த அவருடைய கருணையை காரை கருணை ராமானுஜன் அவருடைய கருணைங்கிற அந்த தோணியில பிடிச்சு நிதானமா அந்த கடலை நாமும் நிதானமா அந்த பிரயாணத்தை தொடங்குவோம். இப்போ அந்த அவருடைய அவதார விசேஷம் என்ன, அந்த அவருடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, அவருடைய அவதாரம் எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அனந்தம் பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திருதீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி அப்படின்னு அற்புதமான இது ஒரு புராண ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் எம்பெருமானார் சரித்திரத்தை முன்னால எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். அனந்த பிரதமம் ரூபம் கலியுகத்துல முதல்ல சத்தியுகம் ஆரம்பிக்கிறது, கிருத யுகம்னு வேறு. அந்த யுகத்துல பார்க்கடலை எம்பெருமான் செயலை சென்றிருந்தார். அந்த யுகத்துக்கே சத்திய யுகம்னு பேரு. எல்லோரும் சத்தியம்தான் பேசுகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய வேள்விகள் யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாத்துலயும் அந்தந்த தேவதை தன் ஸ்வரூபத்தோட வந்துதான். அப்படி சத்தியமே நிறைந்த அந்த யுகத்துல அங்க என்ன கைங்கரியம் இருக்கு, அந்த எம்பெருமானாருக்கு, அந்த ராமானுஜனுக்கு, அந்த ஆதிசேஷன் இருக்குன்னா அனந்த பிரதமம் ரூபம். அங்க எம்பெருமான் திவ்யமா சந்தோஷமா செயலிச்சிருக்கான். இது சத்திய யுகம் தானே, அவாவா காரியத்தை அவாவா பார்த்துப்பா, நமக்கு ஒண்ணும் வேலை இல்லை. இங்க இந்த பூமியில பிறந்தாதானே கைங்கரியம் கிடைக்கும். ராமானுஜனுக்கு
அவரும் இளையாழ்வாரா வருவர், அவரும் ஆதிசேஷனா வரணுமே. சென்றால் குறையாம், இருந்தால் சிங்காதனமாம், என்னால் மரபடியா, நீள்கலரும் என்றும் புனையா, மணிவளர்த்தாம் பூவட்டாம், உள்கும் அணையாம் திருமார்கரவு. பெருமாள் நடந்தா அவர் பாதுகையா இருக்க, பெருமாள் நடந்தா அவர் கொடையா இருக்க, பெருமாள் அமர்ந்தா ஆசனமா இருக்க, பெருமாள் படுத்துட்டு இருக்கிற காலத்துல அவரே அவருக்கு படுக்கையா இருக்க. நிவாச செய்யாசன பாதுகாம்சுக, இது எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்துல ஆளந்தாங்க. எல்லா கைங்கரியத்தையும் எல்லா தொண்டினையும் அவர் ஒத்தரே செய்யறார். ஆதிசேஷன் மாதிரி யாரும் கைங்கரியம் பண்ண முடியாது. ஆக நமக்கும் சேஷம் தான் பேரு. அகங்காரமாகிற ஆர்ப்பை தொலைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர். நேற்றுக்கு சொன்னேன், இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன ஸ்வரூப விரோதின்னு சொன்னேன், அகங்காரம் தான். இந்த அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் சேஷம்தான். நாம எல்லாருமே சேஷம். அந்த ஆதிசேஷன் மட்டும் சேஷன் இல்லை, நாமும் சேஷம் தான். என்ன, அவன் எல்லா கைங்கரியும் பண்ணினான். ஆத்துல ஒரு சின்ன மாடா மாதிரி இருக்கும், சின்ன பெற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஒரு விக்கிரகத்தை வச்சிருப்பான். அவன் அந்த பெறைய அப்படியே ஆதிசேஷனே பெறையா மாறிடுவான். எல்லா இடத்துலயும் கோயில் ஆழ்வார் ஆதிசேஷன் தான். எம்பெருமான் எங்க இருந்தாலும் சரி, நீங்க வெறுமன ஒரு இடத்துல சாலிகிராமத்தை வைக்கும், அவன் மேல படையா மாறிடும். இப்படி எல்லா கைங்களையுமே பண்ணிட்டு இருக்கான். அனந்த பிரதமம் ரூபம். ஆக முதல்ல அந்த தெய்வம், அந்த சத்தியத்துல எம்பெருமானுக்கு படுக்கையாக இருந்து கொண்டு அற்புதமான சைவத்துல எம்பெருமான் இருக்கான். இவனே அங்க படுக்கையா இருந்து மிகப்பெரிய கைங்கரியத்தை பண்றான். லக்ஷ்மணஸ்து ததப்பரம், அதற்கு அடுத்த யுகத்துல அந்த திரேதா யுகம், அந்த திரேதா யுகத்துல லக்ஷ்மணனாக வந்தான், இளையாழ்வாராக வந்தார். அப்போ அவருக்கு பேரு ராமானுஜன் தான். கண்ணனுக்கும் ராமானுஜன் தான் பேரு. ஏன்னா அவ அண்ணன் ராமன், பலராமன், அவனை ராமன் தான் கூப்பிடுவான். அந்த ராமனுக்கு அனுஜன் தம்பி, அப்ப கிருஷ்ணனும் ராமானுஜன் தான், ராமானுஜனும் ராமானுஜன் தான், லக்ஷ்மணனும் ராமானுஜன் தான், பரதனும் ராமானுஜன் தான், சத்ருகனும் ராமானுஜன் தான். இருந்தாலும் இந்த அவதாரங்களுக்குள்ளே இறையாழ்வாருக்கு தனி சிறப்பு. இளைய பெருமாளுக்கு, ஏன்னா இறையாழ்வார்னு சொன்னா ராமானுஜனை குறிக்கும், இளைய பெருமாள்னு சொல்லணும் அப்படியே. ஆக இந்த இளைய பெருமாளாகவே வந்தார் அந்த ஆதிசேஷன். 4 குழந்தைகள் பிறந்தது, ராம லக்ஷ்மண பரத சத்ருகனே 4 குழந்தைகள். வசிஷ்டர் வந்து பார்த்தார், இந்த 4 குழந்தையும் தனித்தனி தொட்டில் அப்படியே விட்டு போயிட்டார். அந்த பக்கம் அவர் போனார், குழந்தைகள் அட ஆரம்பிச்சு வந்து பார்த்தார். ஓஹோ, இந்த ராமனை இந்த லட்சுமணனை தூக்கி ராம பக்கத்துல போடும், சத்துக்களையும் பரதனையும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 4 தொட்டில் 2 தொட்டில் ஆயிடுச்சு. அந்த லட்சுமணனை கட்டிட்டு ராமன் தூங்கிட்டான். ஏன்னா ஆதிசேஷன், பரதனை விட்டு பிரிஞ்சது உண்டு ராமன், சத்ருகனை விட்டு பிரிஞ்சது உண்டு, சீதையை விட்டு பிரிஞ்சது உண்டு, லக்ஷ்மணனை விட்டு ஒரு நாள் ராத்திரியும் பிரியல. நாம எல்லாரும் ராத்திரி போறோமே பயணத்துல, பிரயாணத்துக்கு, அதுக்கு தக்கன ஒரு தலையணை எடுத்துட்டு போயிடுறோமே எல்லாரும். தலையணை போதை விட்டு பிரிக்க முடியுமா? அதே போல எம்பெருமானுக்கு அது வந்து அரவு, அந்த அரவு தான் அவனுக்கு அணையா இருக்கு. புல்கும் அணையாம் பூம்பட்டா திருமாருக்கு அரவு. அதாவது படுக்கையை விட்டு நம்ம எங்க போனாலும் படுக்கையை எடுத்துட்டு போயிடுறோம், ஆசனத்தை எடுத்துட்டு போறோம், ஒரு துண்டையாவது விரிச்சு படுத்துக்கிறோம் இல்லையா? அதனாலதான் அந்த கைங்கரியம் அந்த இளைய பெருமாளுக்கு. இளைய பெருமாளை விட்டு சக்கரவர்த்தி திருமகன் தெரிஞ்சதே இல்லை. அனந்த பிரதமம் ரூபம். காட்டுக்கு நீ வர வேண்டாம்னு சொன்னாலும் காட்டுக்கு வந்தான், பிரியாமல் அடிமை செய்தான். 11,000 வருஷம் ஸ்ரீராமனை விட்டு பிரியாம அடிமை செய்தான் அந்த லக்ஷ்மணன், அந்த இளைய பெருமான், அந்த லக்ஷ்மண ஆழ்வான். அதான் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து. அந்த துவாபர யுகத்துல அவனே பலராமனா வந்தான். அவனுக்கு கண்ணன் மேல அத்தனை பிரியம். சின்ன வயசுல ஒன்னாவே இருந்தார் 2 பேரும். ஒருத்தனை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டான். பலராமனை கட்டிட்டு தான் கண்ணன் தூங்குவன். எல்லாமே திருவாய்ப்பாடி வரைக்கும். திருவாய்ப்பாடியில இருக்கும் போது பலராமனை கட்டின்னு தான் தூங்குவன். ஆதிசேஷ சருங்கத்துல இருக்கணும். எனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிட்டேன் ஆதிசேஷா,
அடுத்த அவதாரத்துல நான் கிருஷ்ணனா ரொம்ப எனக்கு அண்ணனா வந்து நான் அவனுக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா கண்ணன். ஆனா இங்க கண்ணனுக்கு எல்லா கைங்கரியும் பண்ணி வச்சது அந்த பலராமன் தான். ஏன்னா அந்த 7 எருதுகளை அடக்கித்தான் நப்பண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த சமயத்துக்கு முதல்ல பலராமன் தான் குதிச்சான் அந்த அந்த அரங்கத்துக்குள்ள, அந்த விளையாட்டு மைதானத்துல, ஜல்லிக்கட்டு மைதானத்துல குதிச்சது பலராமன் தான். அவன் கண்ணன் முகத்தை பார்த்தான். நப்பின்ன முகம் வாடி போச்சு. இங்க கண்ணன் தான் வரணும். நம்பி மூத்த வீரான் எப்படி வந்தான்னு அவனுக்கு முகம் வாடி போச்சு. உடனே விலகிட்டான். அவன் விலகின கண்ணன் முகத்தை பார்த்து இவன் விலகிட்டான். உடனே கண்ணனும் குதிச்சான். அப்பேற்பட்ட அவனுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் பலராமனுக்கும் கண்ணனுக்கும். கொஞ்சம் வயசான அப்புறம் தான் கொஞ்சம் ஒருத்தர் வித்தியாசம் வந்தது. பலராமன் துரியோதன பக்கம் இருந்துட்டார். இவன் முழுக்க முழுக்க பாண்டவன் பக்கம் இருந்தான். ஆனா சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாகவே பலராமனை விட்டு ஒரு நாள் கூட பிரிய மாட்டாங்க. சேர்ந்துதான் போவான். ஆடு மாடு மேய்க்க சேர்ந்துதான் வருவான். பலபத்ர திதீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதின்னு ஒரு பாடம். கலவு ராமானுஜ ஸ்மிருதா பவிஷதாச்சாரியன்னு ஒரு ஒரு வார்த்தையை சொல்லலாம். அல்லது கலவு ராமானுஜ ஸ்மிருதா அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். இந்த கலியுகத்துல ராமானுஜராக வந்தார். ஆக அந்த ஆதிசேஷன் பண்ண கைங்கரியம் அப்பப்ப ஆதிசேஷனை தூண்டி விட்டுருவர். அந்த அரவரசர் தூண்டி விட்டுருவர் எம்பெருமான் போய் நடத்திட்டு வா அப்படின்னு. ஆக ஆதிசேஷனுடைய அவதாரம் முக்கியமான அவதாரம் என்னன்னா பாணினி வியாக்கரண சூத்திரத்துக்கு மகாபாஷ்யம் பண்ணது ஆதிசேஷன் தான். அதுக்கப்புறம் இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் பண்ணது ஆதிசேஷனா வந்த ராமானுஜன். அதற்கு மேலாக ரகசியத்திரைய மீமாம்சா பாஷ்யத்துக்கு முமுக்ஷுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் ஆச்சாரியத்துக்கு திரும்ப அந்த ஆதிசேஷனே எதீந்திர பிரவணராக வந்து ஸ்ரீ மணவாளன் வந்து பாஷ்யம் பண்ண. ஆக எப்ப எங்கெங்க என்னென்ன செய்யணுமோ, எந்தெந்த கிரந்தத்தை காப்பாத்தி வைக்கணுமோ அந்த கிரந்தங்களை எல்லாம் காப்பாற்றி வைக்கும்படி எம்பெருமான ஆதிசேஷனை தோண்டி விட்டுருவார். ஆக அந்த பாணினியோட அந்த சூத்திரத்துக்கு மகாபாஷ்யம் பண்ணி வச்சார். அது பெரிய வியாக்கரண சூத்திரம் மகாபாஷ்யம். அந்த மகாபாஷ்யத்தை படிக்கணும். ஒரு பெரிய மகாராஜ்யத்தை ஆரம்பிச்சு சொல்லி அந்த சம்ஸ்கிருத இலக்கண அவெல்லாம் சேர்ந்து சொல்லுவான். அந்த இலக்கணத்துல நல்ல வல்லுநர்கள்லாம் சேர்ந்து சொல்லுவான். படிச்சா மகாபாஷ்யம் படிக்கணும். ஆண்டா அந்த மகாராஜ்யத்தை ஆணும் சொல்லுவாங்க. அவளுக்கு பெருமை பெற்றது அந்த பாணினி சூத்திரம். அதுக்கு பாஷ்யம் பண்ணி அதுக்கு விளக்குறை பண்ணி வச்சது ஆதிசேஷன் தான். இப்படி ஆதிசேஷனுடைய கைங்கரியத்துல கலவு கஷ்டித் பவிஷ்யதி. அப்பேற்பட்ட இந்த கலியுகம் பிறந்தது. இந்த கலியுகம் பிறந்ததுக்கு என்ன அடையாளம்னு கேட்டார் பெரியவாண்ணா. யுதிஷ்டிரன் இல்லையா, யுத்தம்லாம் ஆயிடுச்சு, குருக்ஷேத்திர யுத்தம்லாம் ஆயிடுச்சு. கலியோட அந்த தாவர யுகத்துல கடைசி காலம் தான் அந்த குருக்ஷேத்திர யுத்தம். திரேதாயுகத்தோட கடைசி பகுதியில தான் ஸ்ரீராமனாக வந்து அவதரித்து இந்த சாமானிய தர்மத்தை நடத்தி காட்டினான் சக்கரவர்த்தி திருமகன். அதே போல தாவரயுகத்தினுடைய கடைசி பகுதியிலேயே வந்து யதாயதாயி தர்மஸ்ய கிராணி பவதி பாரத அத்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி இந்த தாவர யுகத்துல கடைசி பகுதியில வந்துதான் கண்ணன் தர்மஸ்தாபனம் பண்ணினான், சாதுக்களை ரட்சித்தான், துஷ்டங்களை நிரசனம் பண்ணினான்னு சொன்னான். அதே காரியம்தான். அதே தர்மஸ்தாபனம் பண்ணணும், சாதுக்களை காக்கணும், துஷ்டர்களை நிரசனம் பண்ணணும்னு கண்ணனுடைய அவதாரம் ராவண யுகத்துல கடைசி பகுதியில். அதே போலத்தான் திரேதாயுகத்துல கடைசியில ராமனா வந்தான். அபய பிரதானம்னு எல்லோருக்கும் அபயத்தை கொடுத்தான். எல்லோருக்கும் அபயம் தான். விபீஷண சரணாகதி வரிசையா பாக்குறோம் இல்லையா? பாலகாண்டத்துல தேவர்களுக்கு அபயத்தை கொடுத்தான். அவதாரம் பண்ண போறேன், ராவண அவதாரம் நடந்துரும் சொல்லி. அயோத்தியா காண்டத்துல லட்சுமண சரணாகதி, லட்சுமணனுக்கு அபயத்தை கொடுத்தான் அயோத்தியா காண்டத்துல. பரசுராமனுக்கும் அபயத்தை கொடுத்து பரசுராமனையும் கொல்லாம விட்டுட்டு கர்வத்தை மட்டும் பங்கம் பண்ணி அனுப்பிச்சிட்டான் பரசுராமனை.
இது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம். ஆரண்ய காண்டத்துல ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுத்தான். சூர்பனையை காதும் மூக்கோட அறிஞ்சு விட்டுட்டான், அவனுக்கு அபயத்தை கொடுத்துட்டான். இது அயோத்தியா ஆரண்ய காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவனுக்கு அபயம் கொடுத்தான், அது கிஷ்கிந்தா காண்டம். சுந்தர காண்டத்துல காகாசுர சரணாகதி அந்த கதையை சீதை சொன்னான். சீதைட்டு அபச்சாரப்பட்ட அந்த இந்திர புத்திரன் ஜெயந்தங்கிறவனுக்கு அபயத்தை கொடுத்து கண்ணை மட்டும் குருடாங்கிட்டு உயிரை அப்படியே விட்டுட்டு அபயத்தை கொடுத்துட்டான். இது சுந்தர காண்டத்துல. அதுக்கப்புறம் குகனுக்கு ஒரு சரணாகதியை கொடுத்தான். இப்படி பல சபரியை ரசிச்சு கொடுத்தான். இப்படி முழுக்க எல்லோருக்கும் அபயத்தை கொடுத்தான். அபய பிரதானம் பண்றதுக்காகவே தான் அந்த ஸ்ரீ ராமாவதாரம். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமா அபய பிரதானம் கொடுத்து விபீஷண சரணாகதி, அதுவும் மிகப்பெரிய ஒரு அபய பிரதானத்தை கொடுத்தான். ராவணனையும் மணிக்கணும்னு காத்திருந்தான். ராவணனுக்கு அபயம் கொடுக்கும் நினைச்சான், ஆனா அவனால முடியல, அதுல தோத்து போயிட்டான் ஸ்ரீராமன். ஆனா ராமானுஜன் அப்படி அல்ல, ராவணனோட மோசமான ஒருத்தருக்கு அபய பிரதானம் கொடுத்திருக்கார். ஆக இந்த ராமர் எந்தெந்த இடத்துல இந்த ராவணனை திருத்த முடியாம போயிடுத்தவருக்கு அந்த இடத்துல அவருடைய அபயம் பலிக்காம போயிடுச்சு. யதீவா யதீவா சுக்ரீவம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்துல வரும். சொல்லி அனுப்புற சுக்ரீன்ட்டு. ஒருவேளை நீ விபீஷணனை அழைச்சிட்டு வந்து சுக்ரீவா, ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது, சுக்ரீவனை சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு. திருவடி அவன் நல்லவன், அவனை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டார் திருவடி ஆஞ்சநேயன். இல்ல அவன் கெட்டவன், அவனை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் சுக்ரீவன். ஜாம்பவான் இவாள்னா பார்த்தான் எம்பெருமான், நான் நல்லவன் அவனை சேர்த்துட்டேன்னா இந்த எம்பெருமான் இறைவன் நல்லவனைத்தான் சேர்த்துப்பான்னு ஆயிடும். நான் அவனை கெட்டவன்னு நான் அவனை புறந்தள்ளிட்டேன்னா இவன் கெட்டவனை ஒதுக்கிடுவான்னு ஆயிடும். நான் அவனை கெட்டவன்னு சேர்த்துட்டா இந்த இறைவன் கெட்டவனையும் சேர்த்துக்கிறான்னு ஆயிடும். எனக்கு இந்த எந்த குணமும் சேராது. இயற்கையாகவே யாரு அபயம்னு சொன்னாலும் அவன் நல்லவனோ கெட்டவனோ படித்தவனோ படிக்காதவனோ ஏழையோ எந்த ஜாதியோ குலமோ மனுஷ ஜாதியோ மிருக ஜாதியோ பக்ஷியோ யாரா வேணா இருக்கட்டும், அபயம்னு சொன்னா நாராயணாவோ மணிவண்ணாவோ வாராய் இந்த ஆயுத நீக்காய்னு கஜேந்திரன் கூட்டா அப்பவும் போனேன், திரௌபதி கூட்டா அப்பவும் போனேன், யாரா வேணா இருக்கட்டும் எங்கிட்ட வந்தா அபயம்தான் அப்படிங்கிற அந்த அபயத்தை அபய பிரதானத்தை கொடுத்த அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அதுவும் ஜெயிச்சது ஓரளவுக்கு தான். இங்க கிருஷ்ணாவதாரம் சாது சம்பிரட்சணம், துஷ்ட தரிசனம், தர்மஸ்தாபனம், இதுவும் ஜெயிச்சது ஓரளவுக்கு தான். இதே அபயத்தை எம்பெருமானார் யார் யார்கிட்டயோ கொடுத்து ஜெயிச்சார். இதே துஷ்ட நரசனம் புறமத சமயம் எல்லாம் தள்ளி வேதாந்தத்தை காப்பாற்றி வச்சார். தர்மஸ்தாபனம், இதுதான் வேதத்துக்கு அர்த்தம், இதுதான் வேதாந்த அர்த்தம்னு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி ராமம் தர்மம் சனாத்தனம், கிருஷ்ணன் தர்மம் சனாத்தனம்னு சொல்லி பல திருக்கோயில்களை உண்டு பண்ணி ஆழ்வாராச்சாரியன் அந்த சாதுக்களுக்கு அந்த சாதுக்களை எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அப்பேற்பட்ட சாதுக்களுடைய சீசூத்தியரை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த ஆழ்வாராச்சாரியர் சீசூத்தியெல்லாம் வெளிப்படுத்தி அந்த விஷ்ணு புராணம் என்ன, அந்த ஸ்ரீமன் பாரதம் என்ன, அதெல்லாம் ஏற்படுத்தி அதெல்லாம் எல்லோருக்கும் புரியும்படி அதுக்கு உண்டான விளக்க உரை விரிவுரை எடுத்து வச்சு எல்லாத்தையும் எழுதி வச்சு சிஷ்யா மூலமா அதை எல்லா இடத்துலையும் பரப்பி தர்மஸ்தாபனமும் பண்ணி இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானா இந்த வடுக நம்பி இதே போன்ற வாரங்கள்லாம் அவளை திருத்தி பணி கொண்டு சாதுக்களுடைய பெருமையை வெளிப்படுத்தியும் சாதுக்கள் அல்லாதவர்களையும் சாதுக்கள் அந்த தர்மஸ்தாபனம் பண்ணி இப்படி எல்லா காரியத்தையும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே செய்த காட்டிலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே செய்ததை காட்டிலும் ராமனுடைய அதிமானுஷஸ்தவத்தை காட்டிலும் கிருஷ்ணனுடைய அதிமானுஷஸ்தவத்தை காட்டிலும் இந்த எம்பெருமானாருடைய அதிமானுஷஸ்தவம் மிக மிக உயர்ந்தது. அது அதிமானுஷஸ்தவம்னா மனிதனாக இருந்து செய்ய முடியாத காரியத்தை
மனிதனாக வந்து எம்பெருமானே செய்யக்கூடியது. அந்த அதை விட ஒசத்தி எம் மனிதனாகவே வந்து பிறந்து எம்பெருமானாராக செய்தது. ஆக எம்பெருமான் அவரை காட்டிலும் உயர்ந்தவர். அந்த எம்பெருமானையே தந்தையாக கொண்டவர். அந்த எம்பெருமானையே ஆச்சாரியனாக அந்த எம்பெருமானாரையே ஆச்சாரியனாக கொண்டவர். ஆக தந்தை, ஆச்சாரியன், தலைவன், மாமனார் இந்த எல்லா ஸ்தானத்தையும் பெற்றதுனால எம்பெருமானை காட்டிலும் அந்த எம்பெருமானுக்கே எம்பெருமானாராக கொண்டாடப்படுகிறார் பகவத் ராமானுஜர். ஆக எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமானார் திருவடி நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. கோரமாதவம் செய்தனன் கொள்ளறியேன் அரங்கத்தம்மான்னு பாடிட்டு போயிட்டார் ஆழ்வார். ஆனா வெங்கானமும் கள்ளும் கடலும் எல்லாம் உதிக்க தவம் செய்யும் கொள்கையத்தேன் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார். காரே கருணை ராமானுஜான்னு வாயால சொல்லிட்டா போறாது. ராமனை காட்டிலும் ராமானுஜனுடைய கருணை என்ன, கண்ணனை காட்டிலும் இந்த ராமானுஜனுடைய கருணை என்ன, எல்லாத்தையும் திருமணிசை அண்ணாவப்பையங்க ராமானுஜ அதிமானுஷஸ்தவம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்க. ஏற்கனவே இத்தனை கிரந்தத்தை சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான கிரந்தம். ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம். அந்த அற்புதமான ஸ்லோகத்துக்கு எளிய தமிழ்ல ஒரு நல்ல ஒரு உரை நடையில எளிமையான உரை செய்து வெளியிட்டு அருளியிருக்கிறார். இப்ப இருக்கிற திருக்கோவலூர் எம்பெருமானார் தியர் சுவாமி தேகலீச தியர் சுவாமி. அந்த தேகலீச சுவாமி காரே கருணை ராமானுஜம் போல அடியேன் ரொம்ப கருணை இருக்கவர். அந்த புஸ்தகத்தை அடியனுக்கு கொடுத்தார். அவர் வெளியிட்டு அருளணும்னு அடியனுக்கு சொன்னார். இந்த மாதிரி அதிமானுஷஸ்தவத்தை நான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த அடியன் அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அது 2 வருஷம் ஆகி போச்சு. அந்த புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்களையும் நாம சேர்த்துத்தான் பார்க்க போறோம். ஆக அப்பேற்பட்ட இந்த கலியுகத்துல எம்பெருமானாருடைய அவதாரம் பவிஷதாச்சாரியனாக விசேஷித்து சொல்லப்படுகிறது. ஆக எத்தனையோ அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டன. இந்த எம்பெருமானாருடைய அவதாரம் தான் தம்பட்டம் அடித்து அனைவருக்கும் சொல்லப்பட்டது. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திதீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யத். அப்பேற்பட்ட இந்த கலியுகத்துல ஆரம்பத்துல தொடக்கத்துல ஆழ்வார்களுடைய அவதாரம் நடைபெற்றது. தாவர யுகத்துல கடைசியில முதல் 3 ஆழ்வார்கள், அதற்கு பின்பாக தாவரம் கடைசி கலியுகம் ஆரம்பத்துல திருவினசை ஆழ்வாரும் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய காலம் முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக நம்மாழ்வாருடைய அவதாரம். அந்த நம்மாழ்வாருடைய அவதாரத்தில்தான் கலியும் கெடும் கண்டுகொள்மின் என்று இந்த எம்பெருமானார் அவதாரம் அவதார சூச்சனை காண்பிக்கப்பட்டது. அவர்தான் காமிச்சு கொடுத்தார். நம்மாழ்வார் தான் இந்த எம்பெருமானாருங்கிற அந்த பவிஷதாச்சாரியர் வரப்போகிறார். அவர்தான் உத்தாரக ஆச்சாரியர், உங்களை எல்லாம் கைதூக்கி விட போகிறார். ராமனா வந்து சில பேரை கை தூக்கினான், கண்ணனா வந்து சில பேரை கை தூக்கினான், வராக நாயனார வந்து பூமி பிராட்டி எழுப்பி கொடுத்தான். இந்த செயல்களை காட்டிலும் எல்லோரையும் அனைத்துலகும் வாழ ஒருத்தர் வரப்போறாருன்னு காமிச்சு கொடுத்தது நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் திருவாக்களை தான் பொலிக 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 ஓம் சாந்திகி சாந்திகி சாந்திகி. உங்க எல்லோருக்கும் மனசாந்தி, உங்க எல்லோருக்கும் குணசாந்தி, உங்க எல்லோருக்கும் பரம பவித்திரமான ஒரு சாந்தியை உண்டு பண்ண எம்பெருமானார் அவதரிக்க போகிறார்ங்கிற அந்த ரகசியத்தை வெளியிட்டு தம்பட்டம் அடிச்சு முதல்ல அதை வெளியிட்டு காண்பித்து அவருடைய திருவுருவம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்மாழ்வார் தான் காமிச்சு கொடுத்தார் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு. அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வார் தியானம் பண்றார். இதையெல்லாம் ராமாசுவத்தந்தாதி வியாக்கியானத்துல பிள்ளைலோகஞ்சியர் அற்புதமா காமிச்சிருக்கார். அந்த நூலை நாம் அனுபவிக்கும் போது அந்த விஷயத்தையும் நாம சேர்த்து அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த கலியுகம் பிறந்து அந்த கொஞ்ச நாள்லயே நம்மாழ்வார் அவதாரம்
அவர் எல்லாம் பாடி முடிச்சுட்டு போயிட்டார். இப்படியாக 10 ஆழ்வார்கள் காலமும் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஸ்லோகம் நம்மாழ்வார் மனசுல ஆழ பதிஞ்சிருக்கு. கிருஷ்ணசேனர் நம்மாழ்வாருக்கு இந்த மாதிரி ஒரு பவிஷதாச்சாரியர் அவதரிக்க போகிறார், ஆதிசேஷனே திரும்ப வரப்போறார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். இந்த ரகசியத்திரைய பரம்பரைக்கு அந்த எம்பெருமான் பத்ரிகாசிரமத்துல வெளியிட்ட திருமந்திரத்துக்கும் விஷ்ணுலோகத்துல வெளியிட்ட துவயத்துக்கும் திருத்தேர்தத்துல வெளியிட்ட அந்த சர்ம ஸ்லோகத்துக்கும் மிகப்பெரிய வியாக்கியானம் பண்ணி இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் உத்தாரணம் பண்ணி அனைத்துலகும் வாழணும் அப்படின்னு சொல்லி கலியும் கெடும் கண்டு கொன்பீன் என்று சூச்சிப்பித்து இந்த சரித்திரத்தை எல்லாம் விஷ்ணக்ஷன் உபதேசிச்சா நம்மாழ்வார். அது நம்மாழ்வார் மனசுல அப்படியே இருக்கு. இதை நாதமுடிகளுக்கு அவர் எப்ப கொடுத்தார், அதை அவர் எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு சரித்திரம். இந்த கலியுகெல்லாம் தொடங்கி ஆழ்வார்கள் காலம்லாம் முடிஞ்சது. அப்ப ஆழ்வார்கள் காலம்லாம் முடிந்த அப்புறம்தான் மீண்டும் கலிபுருஷனுடைய ஆதிக்கம் தொடங்கியது. எம்பெருமானார் அவதாரம் பிறந்தாத்தான் கலிபுருஷனோட அந்த கலி சக்தி, அந்த ஆதிக்கம் கொஞ்சம் குறையும். ஆனால் ஆழ்வார்கள் அவதாரம் முடிஞ்ச உடனேயே கலிபுருஷனுடைய அவதாரம் ஆரம்பிச்சது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அது ஒரு கிபி 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த 3 வருடங்கள் களப்பிரர்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சியில தான் இருண்ட காலம் பேரு. முழுக்க முழுக்க பக்தி எல்லாமே மண்ணோட மண்ணாக புதைக்கப்பட்ட காலம். அப்பேற்பட்ட அந்த காலம். இதை கொஞ்சம் வேதாந்த ரீதியில சொல்லணும்னா, எல்லோரும் பல வகையான அந்த வர்ணாசிரம தர்மம் என்ன, ஆசிரம தர்மம் என்ன, இந்த தர்மங்கள்லாம் ஒழிஞ்சி கலிபுருஷன் தலையெடுத்து ஆடினான். அந்த காலத்திற்குத்தான் இருண்ட காலம்னு பேரு. அந்த இருண்ட காலத்துக்கு அப்புறம்தான் ஆதி சங்கராச்சாரியருடைய அவதாரம். நாராயணனே வந்து பிறந்தார். ஆதி நாராயண ஸ்மாரம்பா ஆதிசங்கர மத்தியமான்னு சொல்லி நாராயணன் தன்னுடைய ஆவேச அவதாரத்தை சங்கரன்ட்ட சொல்லி அந்த அவதாரத்தை எடுக்கும்படி செய்தான்னு சில பேர் சொல்றார். இல்ல, ஆதி நாராயண ஸ்மாரம்பான்னு சொல்லி நாராயணன் தான் வந்தான் சங்கரனாக அப்படின்னு சில பேர் சொல்றார். ரெண்டுக்கும் பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தை அவா என்ன மனசுல படுறதோ அப்படி வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட அந்த அவதாரம் தான் சங்கராச்சாரியனுடைய அவதாரம். அப்ப பௌத்தம் தலையெடுத்து துவங்கியது. புத்த அவதாரமாக எம்பெருமான் தான் வந்து பிறந்தார். எல்லோரும் யாக வேக்கியம் செய்து தொடங்கி விட்டார்கள். யாகத்திற்கு பல்வேறு மிருகங்களை பலி கொடுக்க தொடங்கி விட்டார்கள். அந்த மிருகங்கள் எல்லாம் யாகத்திலே பலியிடப்பட்டு அனைவரும் மாம்சம் உண்பவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த கர்ம நெறிமுறை, அந்த ஞான நெறிமுறை, அந்த தர்ம நெறிமுறை, அந்த வைதிக நெறிமுறை எல்லாம் குறைந்து விட்டது. அந்த சமயத்துல ஏற்பட்ட அவதாரம் தான் புத்த அவதாரம். அந்த புத்தனாக வந்ததும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதுக்காக இன்னும் சில பகுதியில ராமகிருஷ்ணாத்மன பௌத்த கல்கி சிம்மாய மங்கரம்னு சொல்லி இந்த கர்நாடகத்திலேயே ஆந்திரத்திலேயே சில பகுதியில அந்த தசாவதாரத்துக்குள்ள பௌத்த அவதாரத்தை சேர்த்துக்கிறார். ஆனா நம்ம ஆச்சாரியம் அப்படி காமிச்சு கொடுக்குறோம். நாம வந்து பலராமனை சேர்த்துக்கிறோம். பலராம தாமோதர கல்கி நம்ம அப்படி சேர்த்துக்கிறோம். இவா வந்து தாமோதரனுக்கு அப்புறம் பௌத்தரை சேர்த்துக்கிறான். சில பேருக்கு அது அந்த பழக்கமும் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல அது இல்லை. இருந்தாலும் அந்த பௌத்த அவதாரம் அற்புதமான அவதாரம். அகிம்சையை பத்தி மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக அந்த அவதாரத்தை செய்தான் பெருமான். நாட்டுல ரொம்ப அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறது, யாக யஜ்யங்கிற பேர்ல எல்லாம் ஆடு மாடு எல்லாமே பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இது ரொம்ப இருண்ட காலமா இருக்கு. இந்த ஜனங்களுக்கு எது நல்வழி எது தீய வழிங்கிறத பகுத்து பார்த்து விவேகம்லாம் போயிடுத்து. இவாட்ட ஒரு பக்தியும் இல்லை, சமுதாயத்துல எந்த தர்மமும் இல்லை, அறமும் அழிஞ்சு போச்சு. இப்ப நாம பௌத்தனா அவதாரம் பண்ணணும்னு சொல்லி எம்பெருமான் வந்தான். நன்றாக செக்கச்சவேன்னு ஒரு சிவந்த முகம், அருமையான கண்கள், அந்த கண்கள் நிறைய அன்பை பொழிஞ்ச பௌத்தர். அந்த பிஞ்சு விரல்கள் பார்த்தாலே கையெடுத்து சேவிக்கணும், பார்த்தாலே அவர் திருப்பியில விழுந்து கிடைக்கணும், அவரை பார்த்துட்டே அவர் பின்னால போயிடணும். அப்பேற்பட்ட
ஒரு ஞான ஸ்வரூபி, ஒரு திவ்ய கடாட்சம், ஒரு ஒளி பொருந்திய முகத்தோட பௌத்த அவதாரம் ஆச்சு. அந்த அவதாரத்தை பார்த்துட்டு சில பேர் அவருக்கு பின்னாலேயே போயிட்டார். தீயவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக திருந்தரும்னு சொல்லி அகிம்சை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி அந்த அகிம்சா மூர்த்தி அதே போல பௌத்த அவதாரம் வந்த உடனே சில பேர் இந்த வைதிக சம்பிரதாயத்தை விட்டு அந்த பௌத்த சம்பிரதாயத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. சில முக்கியமான வைதிகர்கள், சரியான வைதிகர்கள், யாரு தர்ம மார்க்கத்துல போவார்களோ, நன்னறி யாருக்கு புலப்படுமோ, அந்த யாரு கர்ம மார்க்கத்துல போகிறார்களோ, யாருக்கு தர்மம் அறிந்தவர்களோ அவர்கள் மட்டும் இந்த வைதிக மார்க்கத்துல இருந்து நிச்சயம் எல்லோரையும் அந்த பௌத்த அவதாரம் பண்ணி எம்பெருமான் பிரித்து சென்று விட்டான். அந்த பௌத்தன் கடவுளை ஒப்புக்கொள்ளவில்லை. அது க்ஷணிகவாதம்னு பேரு, அதுக்கு சூன்யவாதம்னு பேரு. இப்ப எம்பெருமானார் அரிசமய செரியதனை அடியறுத்தான் வாழியன்னு பாக்குறோம். ஆக பௌத்த மதம், அதுக்கப்புறம் வைசேஷிக மதம், அதுக்கப்புறம் ஜெயின மதம், அதுக்கப்புறம் சார்வாகன மதம், அதுக்கப்புறம் சைவ மதம், அதுக்கப்புறம் மாயாவாதி, குதிஷ்டி, இந்த 6 மதத்தையும் அரிசமய செரியதனை அடியறுத்தான் வாழியன்னு வாழி திருநாமத்துல இருக்கு. அதனால கொஞ்சமா அந்த புத்த தரிசனம், கொஞ்சமா ஜெயின தரிசனம், இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அடியனுக்கு என்ன தெரியுமோ அந்த பாரதிய தத்துவ தரிசனத்தை தெரிஞ்சுட்டாத்தான் நம்ம தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் என்னங்கிறது புரியும். எல்லா தரிசனத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சுக்கணும், அப்பதான் நம்ம தரிசனம் புரியும். அதனால அந்த பௌத்த தரிசனம் ரொம்ப சில சில வாதங்கள்லாம் முன்வச்சு காட்டுவா. அதெல்லாம் தப்புன்னு எம்பெருமானார் கண்டிப்பார். அந்த 6 மதத்தையும் அடியறுத்தான் வாழியன்னு எல்லாரையும் வெட்ட புறப்படல. தன் ஞானமென்னும் உள்வாழ் உருவி. எம்பெருமானார் கிருஷ்ணன் மாதிரி சக்கரத்தை பிரயோகம் பண்ணல, ராமன் மாதிரி ராபபானம் விட்டு வாழிய கொண்டல. எல்லாரையும் தன்னுடைய ஞானம் என்னும் உள்வாழ் உருவி, இந்த ஞானங்கிற வாழை எடுத்துதான் ஒவ்வொரு புறச்சமைகளையும் தள்ளி தள்ளி விடுறார். எப்பா இங்க வா, நீ சொல்றிய இந்த வாதம் இது தப்பு, நீ சொல்றிய இந்த வாதம் இது தப்பு அப்படின்னு சொல்று அவர்கள் நிரசிக்கிறார். சிசுபாலனை வதம் பண்ணிட்டான், தாடகை வதம் பண்ணிட்டான், இங்க ஒரு வதமும் பண்ணல. சில பேரை திருத்தி பணி கொள்றார், சில பேரை அப்படியே புறமுதுகு காட்டி ஓடும்படி அந்த மதத்தை எல்லாம் நீங்க சொல்ற வாதங்கள்லாம் தப்புன்னு கண்டிக்கிறார். அது ஞானம் என்னும் வாழ்வுருவி அதை கண்டிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பௌத்த அவதாரமாகி பல பேர் சென்று விட்டார்கள். இப்படி ஏழை பணக்காரன் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லோரும் அந்த பௌத்த மதத்தை தழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பல பேர் அதுல சேர்ந்ததுனால சில பேர் சுயநலத்திற்காக இந்த அகிம்சையை முழுக்க தள்ளிட்டு நிர்வாணமே மோட்சம்னு சொல்லிட்டு என்னென்னலாமோ செய்து அந்த அந்த அகிம்சை தத்துவத்தையே அவர்கள் மாற்றி விட்டார்கள். என்னதான் பௌத்தன் அகிம்சையை போதிச்சாலும் அவன் கடவுளை மறுக்கிறான். அவன் வாதம் நிரீஸ்வர வாதமா இருக்கு. அவன் சர்வேஸ்வரனை ஒப்புக்கொள்ள. அதனால அந்த பௌத்த அவதாரத்தை இந்த வைதிக மதமானது புறம்பே தள்ளிவிட்டது. ஆதி சங்கராச்சாரியார் ஆட்டும், ராமானுஜாச்சாரியார் ஆட்டும், மத்வாச்சாரியார் ஆட்டும், அவர்கள் இந்த பௌத்த அவதாரத்தை புறமே தள்ளி இது வைதிக சம்பிரதாயத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவதாரம் அல்ல. அதிலே சொல்லப்பட்ட அகிம்சை கருத்துக்கள் எல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் இது நடைமுறைக்கு முழுசாக பொருந்தாது. அந்த அகிம்சா கருத்துக்களை எல்லாம் மாற்றி ஒவ்வொரு தரிசனத்துக்கும் உண்டான கொள்கையெல்லாம் எவ்வளவோ மாறி வந்துவிட்டது. இதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த அவதாரத்தை தள்ளி வச்சுட்டா. அந்த பௌத்த அவதாரம் நாளில தேய்ந்து போய் முழுக்க முழுக்க அது ஒரு காட்டு மிராண்டி மதமாக ஆகிவிட்டது. அப்பேற்பட்ட அந்த காலத்துலதான் எம்பெருமான் தன்னுடைய ஆவேசத்தை அந்த ஆதிசங்கருக்கு கொடுத்து அந்த ஆதிசங்கருடைய அவதாரம் வந்தது. ஆக இந்த அகிம்சையும் போயிடுச்சு, கொஞ்ச நாள்ல அகிம்சையும் போயிடுச்சு. இப்ப அப்போ ஞானமும் இல்லை, பக்தியும் இல்லை, தர்மமும் இல்லை, அகிம்சையும் இல்லை. இது ஒண்ணுமே இல்லாத இந்த சமுதாயத்துல ஜனங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுங்கிற அந்த அந்த ஒரு ஆத்ம சிந்தனையே இல்லாத ஒரு நேரத்துல
ஆதிசங்கருடைய அவதாரம் வந்தது. அவர்தான் பிரம்ம சத்தியம். உலகத்துல பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அது சத்தியமான வாதம்னு சொல்லி இந்த வேதத்துல ஆரம்ப கட்டம் இருக்கே, வேதம்தான் நமக்கு ஒரு முக்கியமான பிரமாணம். அந்த வேதத்துக்கு பூர்வ காண்டம் உத்தர காண்டம்னு 2 காண்டம் இருக்கு. பூர்வ காண்டத்துக்கு கர்ம காண்டம்னு பேரு, உத்தர காண்டத்துக்கு ஞான காண்டம்னு பேரு. இந்த வைதிகர்கள் அந்த கர்ம காண்டத்திலேயே இருந்துட்டா. ஒரு பக்கம் எல்லோரும் கர்ம காண்டத்துல இருக்கா இந்த வைதிகர்கள், இன்னொரு பக்கம் வைதிகர் அல்லாதவர்கள் நாஸ்திகமாக போயிட்டா. ஆக இந்த ஆஸ்திகன் கர்மத்தை மட்டும் பிடிச்சுட்டான், அந்த நாஸ்திகன் முழுக்க இந்த வேதத்தை புறமே தள்ளிட்டான். இப்ப இந்த ஆஸ்திகனையும் திருத்தணும், அந்த நாஸ்திகனையும் திருத்தி கொள்றோம். நாஸ்திகனுக்கு பிரம்மம் உண்டு, பிரம்மம் சத்தியம்னு சொல்லணும். இந்த நாஸ்திகனுக்கு நீ 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 யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி கர்ம காண்டத்திலேயே இருக்கியே, இந்த நீ சொர்க்கத்துக்கு ஆசைப்படுற, ஜோதிஷ்டோமங்கிற யஜ்யம் பண்ற, உன்னுடைய ஆத்ம அனுபவத்துக்கும் ஆசைப்படுற, நீ இந்த மாதிரி சொர்க்கம் முதலாம் இடத்துல போய் வெவ்வேறு சைனம் பெற்று இந்த தேக சுகத்திலேயே இருக்கியே, இந்த தேக சுகத்தையே முக்கியமாக கொண்டு நீ யாகம் எல்லாம் பண்றையே, இந்த கர்ம காண்டத்தை விட்டுட்டு இந்த ஞான காண்டத்துக்கு வா. இந்த ஞான காண்டம் தான் உண்மையான முக்தியை கொடுக்கும். அதனால வேதத்தோட பூர்வ பாகத்தை விட்டுட்டு உத்தர பாகத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த வைத்தியர்களையும் அந்த நாஸ்திகவாதத்தையும், ரொம்ப கஷ்டமான காலம், எம்பெருமானாருடைய காலத்தை விட ஆதிசங்கர சங்காவுக்கு வந்த காலம்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் ஆத்திகர்கள் நாஸ்திக மாதிரி கர்ம காண்டத்துல இருக்கா, நாஸ்திகர்கள் முழுக்க நாஸ்திகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. பௌத்தம் தலை தூக்கிட்டான், ஜெயினம் தலை தூக்கிட்டான். இப்ப எப்படி இந்த வைதிக சம்பிரதாயத்தை நாம எப்படி நிலைநிறுத்துவது? இந்த வைத்தியம், இந்த வர்ணாசிரம தர்மம், ஆசிரம தர்மம் எல்லாத்தையும் இப்ப ஸ்தாபிச்சு ஆகணும். இப்பேற்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. அவர் வாழ்ந்த காலம் 32 வருஷம் தான். அவருக்கு 3-4 வயசுலயே உபநயனம் ஆயிடுச்சு சங்கராச்சாரியார். 8 வயசுக்குள்ள 4 வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சிட்டார். அவருக்கு எல்லா தர்மமும் தெரிஞ்சு போச்சு. 8 வயசுலயே அவர் ஒரு இளங்கதிரவனை போலே அப்படி ஒரு பிரகாசம் அந்த அவதாரம். ஏன்னா எம்பெருமானே ஆவேசிச்சு பரமசிவனை போட்டு நீதான் போய் அவதரிக்கணும்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த அவதாரம். சில பேர் ஆதிநாராயண சமாரம்பாம் ஆதிசங்கர மத்தியமாம் வந்தே குரு பரம்பராம்னு சில பேர் சொல்றார். சில பேர் சதாசிவ சமாரம்பாம் ஆதிசங்கர மத்தியமாம்னு சொல்றார். அதை எப்படி சொன்னாலும் இதுவும் ஒரு வைதிக சம்பிரதாயம். அதனால இந்த 3 மதமுமே சங்கராச்சாரியர் காட்டிய அத்வைதமாகட்டும், மத்வாச்சாரியர் காட்டிய துவைதமாகட்டும், எம்பெருமானார் காட்டிய விசிஷ்டாத்வைதமாகட்டும், 3மே வைதிக சம்பிரதாயம் தான். இது 3மே பிரம்மத்தை பத்தி சொல்றது. அந்த பிரம்மம், அந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்பேற்பட்ட அந்த காலத்துல இந்த கர்மகாண்டத்தை விட்டுட்டு வேதாந்தம், வேதத்தோட அந்தம், வேதத்தோட முடிவு, அந்த உபனிஷத்துக்கள், அந்த உபனிஷத்துக்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ண ஆரம்பிச்ச. ஆக வேதத்தோட அந்தமான அந்த வேதாந்தம் முக்கியமான பாஷ்யம். பிரம்மசூத்திரம் அதுக்கு ஒரு பாஷ்யம், உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம், பகவத்கீதைக்கு பாஷ்யம், விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம், பஜகோவிந்தம் 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 பஜேன்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அந்த சன்மார்க்கத்தை, அந்த தத்துவ மார்க்கத்தை திரும்ப அந்த பக்தியை கொண்டு இங்க ஸ்தாபிக்கிறார் ஆதி சங்கராச்சாரியர். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஒரு மாபெரும் ஒரு மகத்தான கைங்கரியத்தை இந்த பக்கம் கர்மகாண்டத்துல வைதிகா, அந்த பக்கம் பரம நாஸ்திகம் பேசக்கூடிய சூன்யவாதி எல்லோரையும் தன்னுடைய வாதத்தாலே வென்று ஜெயித்தார். அப்பேற்பட்ட அவருடைய வாதம் அற்புதமான வாதம். அந்த வாதம் கூட பப்ளிஷ் ஆயிருக்கு பழைய காலத்துல. அந்த இதுல அத்வைதமும் பப்ளிஷ் ஆயிருக்கு, துவைதமும் பப்ளிஷ் ஆயிருக்கு, விசிஷ்டாத்வைதமும் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதற்கு மேல சில வித்தியாசங்கள், வேத ஸ்ருதிங்கிறா, அபேத ஸ்ருதிங்கிறா, கடக ஸ்ருதிங்கிறா. இந்த 3 ஸ்ருதி, வேத ஸ்ருதி துவைத சம்பிரதாயம், அபேத ஸ்ருதி அத்வைத சம்பிரதாயம், கடக ஸ்ருதி, இந்த 3 ஸ்ருதியும் சேர்ந்தது எம்பெருமானார் சம்பிரதாயம். இதெல்லாம் அந்த காலகட்டம் வரப்போ எவ்வளவு முடியுமோ தத்துவத்தை நிறைய சொல்றேன், கதைய
கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ஆக கருத்தை உங்களால எவ்வளவு முடியுமோ, யாருக்கு எம்பெருமானார் கடாட்சம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கருத்தை புரிஞ்சுக்கோ. கதையும் நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட இந்த பிரஸ்தானத்திரயம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், கீதை இது மூணுக்கும் வியாக்கியானம் பண்ணி கொஞ்சம் அந்த அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த மண்ணுல ஒரு விதைய தூவி பக்திங்கிற அந்த செடியை நன்னா முளைக்க வச்சது ஆதி சங்கராச்சாரியார். அப்பேற்பட்ட அந்த காலம், அந்த காலத்துக்கு அப்புறம்தான் நாதமுனிகள் காலம் வருது. நாதமுனிகளுக்கு அப்புறம் ஆள வந்தார், அப்புறம் எம்பெருமானார். நாம இப்படி சரித்திரத்தை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கலாம். இந்த இளையாழ்வார் வைபவமும் மத்தியில சேர்ந்து சேர்ந்து வரும். ஆழ்வார்கள் வைபவமும் மத்தியில சேர்ந்து சேர்ந்து வரும். ஆச்சாரியர்கள் வைபவமும் மத்தியில சேர்ந்து சேர்ந்து வரும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதற்காக அடியேன் சில முக்கியமான புஸ்தகங்களை வச்சுருக்கேன். அதில் உள்ள சில கருத்துக்களை மையமாக கொண்டுதான் உங்களுக்கு சில விஷயங்களை அடியேன் விண்ணப்பிக்கணும். அடியேனுக்கு இது சிரமமான காரியம்தான். உங்களுடைய ஆவல், உங்களுக்கு இருக்கிற அந்த பக்தி ஸ்ரத்தை, உங்களுக்கு இருக்கிற அந்த நியமனம், அந்த ஆசையவே எம்பெருமானுடைய ஒரு கிருபையாக கொண்டு, எம்பெருமானாருடைய ஒரு அருளாக கொண்டு, அந்த எம்பெருமானாருடைய அந்த சரித்திரத்தை யதாமதி யதா அவகாசம் யதா சக்தி வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் சொல்லிக்கலாம், வார்த்தாமாலையும் ஒரு நாள் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சமயம் பார்த்துட்டு நாம அந்த உபன்யாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கலாம். ஆக இப்பதான் பக்தின்னு ஒண்ணு பிறந்திருக்கு. எப்படி அந்த பக்தியை பிரபத்தியாக்கி சேனாகதியாக்கி அனைத்துலகும் வாழ பிறந்த ராமானுஷனாக எப்ப அவதாரம் பண்ணினார், உடைய அவதார நோக்கம் என்ன, அது எப்படி எப்படி நிறைவேறதுக்கு இப்பேற்பட்ட இந்த மகான் உருவாவதற்கு முன்னால யார் யார் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சரித்திரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நாம அனுபவிக்கலாம். இன்னைக்கு ஒரு மாதிரி விஷயத்த சில முக்கியமான கருத்துக்களை மையமா அடிப்படையில் கொண்டு சில இதை அடிய இந்த கோஷ்டியாருக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். இது யாருக்கு எந்த வகையில பயன் கொடுக்கிறதோ, எந்த வகையில புரியுமோ தெரியல. இருந்தாலும் அடியனை க்ஷமிக்க பிரார்த்திக்க கேட்டுக்கொண்டு அமைகிறேன். மேற்கொண்டு சரித்திரத்தை அடுத்த உபன்யாசத்தை பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி ஸ்ருதி சூத்ரானாம் அந்தரஜ்வரம் அசீஷமது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அந்த ஸ்ருதிகளுக்கும் ஸ்ருதிகளுக்கும் உண்டான ஜுரத்தை போக்குற மாதிரி அடியனுக்கு இந்த சரித்திரத்தை முழுமையாக தத்துவத்தை புரிஞ்சுன்னு நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி ராமானுஷத்தை விட தமிழுக்கு பல்லாண்டு பாடி இதை ஏதோ ஆரம்பிச்சுட்டோம், இதை முழுசா அடுத்து உங்க பேர ஆதரவும் அன்பும் ஆசீர்வாதமும் அடியனுக்கு அனுகிரகத்தோட வேணும்னு சொல்லி பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீமதே ராமானுஜாய.